ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோட மைண்ட் செட்டும் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோட மைண்ட் செட்டும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம போய் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே டிசிப்ளினாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிசிப்ளினுக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். ஒரு கோல் செட் பண்ணுறீங்க. ஓகே, என்ன கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல் வந்து மைட் பி நான் காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஒரு 30 நாளைக்கு. ஓகே, ஸோ 30 நாளைக்கு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் வந்து இது பண்ணுறீங்கன்னா, 30 நாளைக்கு நீங்கள் பண்ணும்போது 31வது நாள் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ 31வது நாள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மழை வந்தாலும் சரி, ஒரு வெயில் வந்தாலும் சரி, ஒரு பனி வந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து நிப்பாட்ட மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே அவங்க வந்து மைண்ட் செட் வந்து டோட்டலாக டிசிப்ளினாக இருக்கும். எப்போவுமே ஒரு இதுக்கு வந்து நான் இந்த விஷயம் இன்றைக்கி பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, இந்த ட்ரேடில் வந்து நான் 2 ட்ரேட் தான் இன்றைக்கி எடுப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதே இடத்துல நம்ம ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இம்பல்சிவ்னஸில் இருப்பாங்க. இம்பல்சிவ்னஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மாலுக்கு போகிறீங்க, மால்க்கோ இல்லை ஏதோ ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ விண்டோ ஷாப்பிங் பண்ண போகிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் டைரெக்டாக ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டீங்க. மீன்ஸ் ரொம்ப உங்களுக்கு கண் கவர்ச்சியான ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்கலை. ஓகே, முன்ன பின்ன எதுவுமே யோசிக்கலை. உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் போய் அதை என்ன பண்ணிட்டீங்க, அதை வாங்கிட்டீங்க. அந்த பொருள் எந்த பொருள்னாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைலாக வச்சுக்கலாம், ஒரு ஜுவல்லரியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது பொருளை கூட வச்சுக்கலாம். அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, இம்பல்சிவ்னஸில் நீங்கள் வாங்கிட்டீங்க. அது வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அது வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஓகே, இம்பல்சிவ்னஸில் நீங்கள் போய் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பொருள் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே ஃபுல் பண்ணலையே, நம்ம எதுக்கு இந்த பொருள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இம்பல்சிவ்னஸில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாக் XYZ ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பை பண்ணிக்கிடுவாங்க. பை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது லாஸில் போய்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஸ்டாக் வந்து நமக்கு தேவையே இல்லை, நம்ம தான் இம்பல்சிவ்னஸில் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எப்போவுமே பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேஷன்ஸை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு பேஷன்ஸில் எப்போவுமே வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே அடுத்த எண்டில் நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து எமோஷனல் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் ட்ரேடிங் இன் த செல்ஸ், ஒரு ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு கொடுத்தோன்னே, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தோன்னே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் கொடுத்துருச்சு, நான் வந்து என்ன பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து என்ன யோசிப்பாங்க, ஓகே ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த ட்ரேட் அடுத்த செட்டப் நமக்கு வரும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரேடில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். பட் அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எமோஷனலாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மீன்ஸ் எமோஷன்னா, அவங்க ஒரு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, மீன்ஸ் ஒரு லாட்டில் இப்போ வந்து அவங்க ஒரு லாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு லாட்டில் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு லாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 300 ருபீஸ் கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, இந்த 300 ருபீஸ் தான் அவங்க மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 300 ரிகவர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக 2 லாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 லாட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் 300 இந்த இடத்துல லாஸ் தெரிஞ்ச இடத்துல, ஓகே, அடுத்த 2 லாட்னு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணும், அதே சேம் பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல 600 ருபீஸ் லாஸ் காமிக்கும். ஸோ அவங்க வந்து இந்த லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க ஒரு ட்ரேட் கூட. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் பண்ணக்கூடிய வேலை. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்த பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே அவங்க வந்து ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு நான் தனியாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் வந்து ஒரு ட்ரேடில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே அவங்க வந்து ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. எப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு நான் இன்றைக்கி 10,000 ருபீஸ் தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து 10,000 ருபீஸ் லாஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து ட்ரேடிங் செஷன் வந்து நம்ம
என்ன பண்ணிரும், இன்றைக்கி ட்ரேடிங் செஷனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரிஸ்க் வந்து என்ன இருக்கும், 10,000 ருபீஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே, இந்த 10,000 வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் சேம் இதே தான் இருக்கும். எனக்கு வந்து 10,000 ருபீஸ் நான் வந்து லூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன்னா என்னோட மைண்ட் செட் என்ன இருக்கணும்னா, நான் வந்து மினிமம் 30,000 ருபீஸ் மார்க்கெட்லேருந்து ரிவார்டு எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இது அவங்க கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து அதிகமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ அதே எண்டில் அடுத்த எண்டில் இப்போ ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சாலிட் ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு 100% ஸ்ட்ராட்டஜி வேணுங்க. ஓகே, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஃபுல் கன்ஃபர்மேஷன் வேணும், மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கன்ஃபர்மேஷன் வேணும். அதே மாதிரி ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருந்தும் அவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜினா ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான், 100% ஸ்ட்ராட்டஜி மேலேயே பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்போவுமே ஒரு 30-40% தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதில் வந்து நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பேக் டெஸ்டிங் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரஸி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் பண்ணுறது வந்து பெரிய தப்பு, மிஸ்டேக். வந்து அவங்க வந்து ஒரு 100% ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் எப்போவுமே 100% ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் 100%, நத்திங் இஸ் 90% கூட நான் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மினிமம் அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து 50-50 தாங்க. எப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது 50-50 தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து எப்படி 50% மீன்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த ட்ரேட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறோம், தப்பாக இருக்கும்போது அந்த ட்ரேடில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கையில் இருக்குது. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 100% எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிற மாதிரி 100%ல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் நோ 100% அப்படிங்கிற நான் இந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, லேக் ஆஃப் சாலிட் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு வந்து எப்போவுமே சாலிட் ஸ்ட்ராட்டஜி தான் வேணும். ஓகே, ஸோ 4th பாயிண்ட் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். 4th பாயிண்ட் வந்து அடாப்டிபிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து லைக் இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் XYZ ஏதோ ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, அதோட ஃபேவரில் போய்கிட்டு இருக்குது. பட் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவாங்க. எதுக்கு எக்ஸிட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை வந்து கரெக்டாக தெரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். மார்க்கெட் வந்து நீங்கள் எந்த இடத்துல வெளியே வரணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது அவங்களும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அதே இதில் நம்ம 4th பாயிண்ட், நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து ஃபோமோவில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபோமோ அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு முதல்ல கிளியராக சொல்லிக்கிறேன். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆர்டர். ஓகே, ஃபோமோனா நான் இதில் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபோமோனா இன் த சென்ஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, 32. ஓகே, இவங்க அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயத்தில் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து தெரியும் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும்னா, ட்ரேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன், இது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வரப்போகுது. ஓகே, இந்த பிரேக் அவுட் வந்தோடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவொன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த இடத்துலேயே என்ட்ரி ஆயிடுவாங்க. மீன்ஸ் இந்த ஓடுற கேண்டலில் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தெரியும் இது வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் கிடையாது. இது வந்து என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக மார்க்கெட் கீழே வந்துடும். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த ஆர்டர் நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணலைன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயத்தில் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தப்புலாம் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5th பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து கண்டினியூஸ் லேர்னிங்கில் இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு லாஸை வந்து ஒரு லாஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து ஒரு லாஸை வந்து எப்போவுமே ஒரு லாஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறோம்னா, அந்த லாஸில் வந்து அவங்க என்ன கற்றுக்கிட முடியும். ஓகே,
அவங்களுக்கு ஒரு லாஸ் வருதுன்னா, அந்த லாஸ்லேருந்து அவங்க என்ன கத்துக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க எப்பவுமே லர்னிங்கில வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த சில ட்ரேடர் வந்து சிலலாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டான பிரேக் அவுட்டா தான் பிடிப்பாங்க. ஓகே. பட் அந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணிரும், கீழ வந்துரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கன்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கீழ போறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? ஓகே. இந்த இடத்துல ஏன் கிளியர் பிரேக் அவுட் வரல? இந்த இடத்துல ஏன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சு? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு லர்னிங்கில பண்ணுவாங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமோ, இல்ல மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனாலும், அந்த லாஸ வந்து லாஸா பார்க்க மாட்டாங்க. ஒரு லர்னிங்கா பார்ப்பாங்க. பட் அதே எண்ட்ல நம்ம அடுத்த எண்ட்ல அன்சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஓகே. இவங்க வந்து கன்டினியூஸ் லர்னிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓவர் ட்ரேடிங்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் வந்து பிகினிங்லேயே நானும் நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன். ஓவர் ட்ரேடிங் பண்ணியே நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணனால தான் நான் வந்து அந்த டைமில் எனக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. நான் வந்து ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பேன். ஓகே. மார்னிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்னிங்கில் வந்து ஒரு ₹5000 கிட்ட ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பேன். ஓகே. எவ்வளோ ₹5000 ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பேன். நான் வந்து இந்த இடத்துல என் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன்னா, இந்த ₹5000 என்னோட தான் இருந்திருக்கும். மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ₹5000 என்னோட தான் இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து நான் ப்ராஃபிட் எடுத்தோன்னே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகேங்களா. கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், 5000 எடுத்துட்டோமே, இனிமேல் என்ன இன்னும் இந்த 5000 எப்படியாவது ஒரு 10,000 மாற்றிடலாம், இன்றைக்கே மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த தாட் வரும். எல்லாத்துக்குமே அது வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் இது வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ எனக்கும் இந்த மாதிரி தாட்லாம் வந்திருக்குது பிகினிங் ஸ்டேஜில் 5000 10,000 மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுது. ஓகே. ஸோ இந்த 5000 என்ன பண்ணுவாங்க, அடுத்த ட்ரேட் எடுப்பாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து அடுத்த ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அடுத்த ட்ரேடில் என்ன ஆகும், இந்த 5000 மைனஸ் ₹1000 போயிடும். ஓகே. மைனஸ் ₹1000 அடுத்த ட்ரேடில் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. உங்களுக்கு உங்களோட கேபிட்டல் வந்து எவ்வளோ ஆகிட்டு, ₹4000 ஆகிட்டு. நீங்கள் ₹1000 என்ன பண்ணியிருக்கீங்க, மைனஸ் பண்ணிட்டீங்க. மைனஸ் பண்ணதுனால உங்களோட அடுத்த ட்ரேடில் உங்கள் அடுத்த இதில் வந்து ₹4000 தான். காலையில் எடுத்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ₹4000 தான் உங்கள் கையில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ₹4000 கையில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த ட்ரேட் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன நினச்சி எடுப்பீங்க, எனக்கு வந்து 10,000 ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே என்ன நினைப்பீங்க, இந்த ₹1000 சார் காலையில் நான் ஒரு ₹5000 ப்ராஃபிட்டில் இருந்தேன்ப்பா. ₹5000 ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நான் இந்த இடத்துல அழகாக எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு இது வராது. ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு என்னது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிருமா, அதுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா. அந்த எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னா திருப்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ₹1000 ரிகவர் பண்ணணும்னு மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. எப்படி இந்த ₹1000 ரிகவர் பண்ணணும்னு வருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி ₹2000 மார்க்கெட்டுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, திருப்பி ₹2000 மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க கையில் இருக்கிறது என்ன காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கையில் ₹2000 தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2000 வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து அந்த யோசனையே வராது. ஓகேங்களா. காலையில் ₹5000 ப்ராஃபிட்டில் இருந்தாங்க, ₹1000 இந்த இடத்துல லாஸ். அப்புறம் இந்த ₹1000 ரிகவர் பண்ண போகும்போது இன்னொரு ₹2000 லாஸ் இதில். ஓகே. ஸோ இப்படி பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ₹1000 இல்லை ₹2000 லாஸில் தான் வெளியே வருவாங்க. இந்த மார்க்கெட் விட்டு வெளியே வரும்போது அவங்க வந்து ₹1000 ₹2000 லாஸில் தான் வெளியே வருவாங்க. மீன்ஸ் அவங்க இந்த இடத்துல அவங்க சிஸ்டமை க்ளோஸ் பண்ணியிருந்தா மைட் பி அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருந்திருக்குது. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பண்ணி நம்ம கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ 5th ட்ரேடிங் இது அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து அதிகமாக பண்ணுற விஷயம். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் கண்ட்ரோல். ஓகே. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே அவனோட எமோஷனல் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. ஓகே. எந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஓகே, எந்த இடத்துல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதுன்னு நினச்சிக்கிடுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு எமோஷ்னலாக போக மாட்டாங்க. ஓகே. அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன சொன்னேன், நான் வந்து லாஸ்ட் இந்த மேலேயே பாயிண்டில் சொன்னேன். ஓகேங்களா. கண்டினியூஸ் லர்னிங் என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்டினியூஸ் லர்னிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே இதில் நம்ம இப்போ அதே இது 6th பாயிண்ட் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து
ஸோ 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் பண்ணுற அவங்களால லாஸை வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஓகே, லாஸை வந்து எப்போவுமே அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாதவங்க எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் லாஸ் எடுக்கும்போது அந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கிடுங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் தப்பாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம வியூ வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இந்த சென்ஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, லாஸ் எக்ஸெப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு திருப்பி லாஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னா, லைக் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் கோலை தான் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் கோலை தான் விஷன் பண்ணி போவாங்க. ஓகே, ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லாங் டேர்ம் விஷனாக பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போவாங்க. அவங்களோட காலையிலே ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கும். இல்லை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து எப்போவுமே ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரேடு தான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் பண்ணுவேன், 2 ட்ரேட் தான் பண்ணுவேன், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஒரு நாளைக்கு, இதுக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டேன்னா மார்க்கெட்டுக்கு வரமாட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லாஸ்லையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஓகே, அது வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கிடுவாங்க. பட் அதே இடத்துல அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எப்போவுமே ப்ராஃபிட்டை பார்த்து தான் போவாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க, எப்போவுமே பிஎன்எல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து 10 ரூபா லாஸ் காமிக்குதா, 100 ரூபா லாஸ் காமிக்குதா, 1000 ரூபா ப்ராஃபிட் காமிக்குதா, மீன்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே இதே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அதிகமாக அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அவங்க வந்து ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கேபிட்டல் வந்து 1 lakh rupees இருக்குன்னா அந்த 1 lakh rupeesல அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியாது. ஓகே, 1 lakh rupeesல அவங்க வந்து 50,000 rupees ஒரு ட்ரேடில் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் 50,000 rupees ஒரு ட்ரேடில் ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரேட் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 lakh rupees கேபிட்டல் வச்சு 50,000 rupees ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸே கிடையாது. ஓகே, அதே மாதிரி அவங்க வந்து எமோஷ்னலை வந்து எப்போவும் எமோஷ்னல் பின்னாடி தான் எப்போவுமே போவாங்க. ஒரு அந்த அந்த இதில் வந்து நம்ம எதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா எமோஷ்னல் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும். பட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து எப்படி எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி அவங்க வந்து எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து அவங்களோட எமோஷ்னலில் தான் வேலையே செய்வாங்க. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன நினச்சது இதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஒர்க் ஷாப்பையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் தென் பாய்.